ரோஹித் சர்மாவுக்குலாம் எதுக்குங்க கேப்டன் பதவி? ரோஹித் சர்மாவெல்லாம் எதுக்குங்க ஓப்பனிங் இறக்கி விட்டுருக்கீங்க? ரோஹித் சர்மா ஃபர்ஸ்ட் ஃபிட்டா இருக்காரா? அவரோட ஃப்ரெண்ட் விராட் கோலி எவ்வளவு ஃபிட்டா இருக்காரு. ஏன் ரோஹித் சர்மா விட்டா ஓப்பனிங் இறக்கிறதுக்கு ஆள் இல்லையா? ஜெய்ஸ்வால் இருக்கான்ல, அவனை தூக்கி போடலாம்ல. எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மா வர ஞாயிற்றுக்கிழமை நியூசிலாந்து இந்தியா ஃபைனல் விளையாடுறாங்க. அந்த மேட்ச்ல இந்தியா ஜெயிச்சாலும் தோத்தாலும் ரோஹித் சர்மா ரிட்டையர்டா அறிவிக்க போறாரு அப்படின்னு என் உள் மனசு சொல்லுது. சரி, இப்ப நான் ஒரு 4 கொஸ்டின் கேட்டேன்ல, அந்த கொஸ்டினை எல்லாம் பத்திரிகையாளர்கள் கௌதம் கம்பீர் கிட்ட கேட்டிருக்காங்க. எதுக்குங்க ரோஹித் கேப்டன் பதவி, அவரெல்லாம் எதுக்குங்க இந்திய டீம்ல வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. அது கௌதம் கம்பீர் என்ன சொல்றாருன்னா, ரோஹித் சர்மா அவர் நினைச்சா ஸ்லோவா ஒரு 2 ரன்னு 3 ரன்னு ஒரு சிங்கிள் எடுத்து 50 அடிக்க தெரியும், 100 அடிக்க தெரியும். அவர் அப்படி இல்ல. அவர் எதுக்காக நாங்க ஓப்பனிங் இறக்கி விடுறோம்னா, அவர் ஆரம்பத்துல ஒரு 15, 20 ஓவர்ல பயங்கரமா 6, 4 அடிச்சு ஒரு 200 ரன், ஒரு 150 ரன் கொண்டு வந்துட்டார்னா, அதுக்கப்புறம் வர பிளேயர்ஸ்ங்களுக்கு விராட் கோலிக்கு, ஹர்திக் பாண்டியாவுக்கு, KL ராகுலுக்கு கொஞ்சம் பிரஷர் இல்லாம இருக்கும். அந்த ரீசனுக்காக நாங்க ரோஹித் சர்மாவை கேப்டன் பதவியில வச்சிருக்கோம். அதனால தான் அவர் ஓப்பனிங்ல இறக்கி விடுறோம் அப்படின்னு கௌதம் கம்பீர் சொல்லியிருந்தாரு. ரோஹித் சர்மா இதுவரைக்கும் 300 மேட்ச் விளையாண்டுருக்காரு. 272 மேட்ச் விளையாண்டுருக்காரு. 50 ஓவர் மேட்ச். அந்த 50 ஓவர் மேட்ச்ல 11,000 ரன் அடிச்சிருக்காரு ரோஹித் சர்மா. இந்த மேட்சோட வர ஞாயிற்றுக்கிழமையோட ரோஹித் சர்மா ரிட்டையர்ட் அறிவிக்க போறாரு அப்படின்னு எனக்கு பர்சனலா தோணுது.